ஹாய் ஆல், மறக்காமல் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். ஹாய், வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரைஸ் தான் இன்றைக்கி கொடுக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீரகம் ரைஸு. சீரகம், நெய், கொத்தமல்லி தழை, பின்ன ரைஸு, உப்பு இவ்வளோதான் எடுத்துருக்கோம். ஆனால் இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாப்பாவுக்கு செஞ்சோன்னா நானே 2 ஸ்பூன் சாப்பிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன், அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. நெய் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன்னா 1/4 ஸ்பூன் நெய். இது ரொம்ப பெரிய ஸ்பூனு. சின்ன ஸ்பூன்னா ஒரு 1/2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். நெய் ரொம்ப சூடானக வேண்டாம், லைட்டாக சூடானா போதும். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம போட போகிறதே சீரகம் தான். சீரகம் வந்து அடி பிடிச்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, நான் கடைசியில் கூட நல்லா காட்டுறேன். இந்த பாத்திரத்துக்கு அப்படி தெரியுது, அடியெல்லாம் பிடிக்கல. சீரகம் போட்டோடனே ரைஸ் போட்டுடலாம். சீரகமும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, அது அடி பிடிச்ச மாதிரி தெரியுது. அடி பிடிக்கல, லைட் ஆன் பண்ணி வீடியோ எடுத்தனால அப்படி தெரியுது. நான் வீடியோ கடைசியில் காட்டுறேன் பாருங்கள். இது நான் ஜாருக்கு மாற்றும் போது காட்டுறேன், அது அடி பிடிக்கவே இல்லை. இதில் கிண்டும் போதே நல்ல மனம், பயங்கர மனம், என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த ரைஸ் நாங்களே சாப்பிட்டதில்ல. சீரகம் ரைஸ் குழந்தைங்களுக்கு நல்லதுன்னு சொன்னனால சரி பாப்பா கொடுக்கலாம். ஏற்கனவே நான் சாப்பாட்டில் சீரகம் போட்டு கொடுப்பேன். சீரகம் ரைஸுங்கும் போது சரி அதுக்கு வேண்டிய கிண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டினேன். நெய் சீரகம் போட்டோன்னே நல்ல மனம். இப்போ சாப்பாடும் போட்டு நல்லா கிண்டிட்டு கொத்தமல்லி தலையை பொடியாக வெட்டி வச்சுருந்தேன். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவைப்படுற அளவுக்கு உப்பு போட்டுட்டு மறுபடியும் நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிட்டு கொத்தமல்லி தலையை பொடிசாக வெட்டிட்டு போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா கிண்டும் போது இன்னும் நல்ல ஸ்மெல் வந்து பயங்கர நல்ல ஸ்மெல் அடிக்கும். கிண்டிகிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா சாப்பாடு வந்து பிடிச்சிடக்கூடாதுல்ல, பாத்திரத்தில் பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கிண்டிகிட்டு இருக்கேன். மற்றபடி வேறு எதுக்கும் இல்லை. அந்த நெய் இதெல்லாம் நல்லா அந்த சாப்பாடோட பிடிக்கணும் இல்லையா. ஏன்னா நம்ம தாளிக்கிறது இல்லை, எதுவும் போடுறதில்ல, வெறும் சீரகம், ரைஸு, கொத்தமல்லி தழை, உப்பு மட்டும் தான் போட்டிருக்கோம். அதனால எல்லா இடமும் பண்ண நான் சொன்னால அடி பிடிக்கல. எங்கே பாருங்கள், எடுத்து காமிச்சேன். இப்போ பார்த்தீங்களா, அடி பிடிக்கல. இப்போ வந்து கொத்தமல்லி தழை பாருங்க, நான் நிறையாவே கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தழை ஃபுல்லாக போட்டு நல்லா எல்லா சாப்பாட்லேயும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டால் எதுக்குன்னா அந்த கொத்தமல்லி தலையிலையும் இந்த நெய் இதெல்லாம் படுறதுக்கு வேண்டியதாக ஃபுல்லாக நல்லா கிண்டி விடுறோம். நல்லாவே கிண்டி விட்டுட்டு எல்லா பக்கம் இருக்க சாப்பாடெல்லாம் ஒன்றா எடுத்துகிட்டு நம்ம வந்து ஜாரில் மாற்றிக்கலாம். கொத்தமல்லி தலையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, சீரகத்துலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நெய்யிலையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லி செஞ்சோன்னு இல்லை, சீக்கிரம் செஞ்சிடலாங்கிறக்கோசரம் நான் ஈஸியாக இருக்கும்னு நான் சொன்னேன். மிக்சியில் போட்டு ஒரு 2 ரவுண்டு அடிச்சுட்டு பாப்பா கொடுத்து, பாப்பா நல்லாவே சாப்பிட்டுக்கிட்டேன். நான் சாப்பிடுவான்னு நினைக்கல, ஏன்னா இது புதுசாக இருக்குது இல்லையா. சாப்பிடுவாளா சாப்பிட மாட்டாளான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவள் சாப்பிட்டுக்கிட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாதிரி வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரணும்னா நீங்கள் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஷார்ட்ஸில் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் போடுறேன். குழந்தைங்களுக்கான ஃபுட்டு நான் டெய்லி மினி விலாக் போடுறேன், அது பெரியவங்களுக்கானது. அது பாருங்கள், பார்த்தா பிடிச்சா எல்லாம் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.